ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடுலேஷனில் நீங்கள் கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை பொரியல் வரையும் வாரத்தில் ஒரு டைமாவது கம்பல்சரி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்க தினமும் கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரையை நீங்கள் கழுவி எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு வானலில் நான் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் நான் ரசமும் வைக்க போகிறேன்றதுனால தண்ணி ஊற்றிட்டு நான் 1/4 கப்பு பருப்பை கழுவி எடுத்து இதில் போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா, முருங்கைத்தலை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் தண்ணியில் நல்லா முங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க. பருப்பு இதுவும் நல்லா ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக மேலே கருத்தலை வேகும், கீழே கருத்தலை வேகாமல் போகும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம கிளறி விட்டு போகிறோம். இந்த பார்த்திங்களா, நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் போதும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் பருப்பு வேகிற டைம் மட்டும்தான் நமக்கு தேவை. அவ்வளோதான், பருப்பு வெந்துச்சுன்னா போதும், கீரை பொரியல் ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், அவ்வளோதான், பருப்பு வந்துடுச்சு. நீங்கள் குக்கரில் வேணுனாலும் விட்டுக்கலாம், நான் வானல்லே விட்டுருக்கேன். நம்ம குக்கரில் மூடி வச்சு செய்யும் போது கசுறு அடிக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் நான் வானல்லே செய்கிறது. அவ்வளோதான், பருப்பு வந்துடுச்சு. முழுசாக குழஞ்சி போகக்கூடாது, பருப்பு ஓரளவுக்கு வாய்க்கு கடிப்படுற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வடிச்சிக்கலாம். தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, முருங்கைக்கீரை ரசம் வைக்க போகிறோம். அது அடுத்த வீடியோவில் வந்துடும் உங்களுக்கு. பார்த்திங்களா, வடித்து எடுத்துட்டு நம்ம அது வடியிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு 1 டேபிள் ஸ்பூன், 3 பல் பூண்டு தட்டி எடுத்து அதில் போட்டுடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் அதில் போட்டுடுங்க. இப்போ தேங்காய் ஒரு முடி தேங்காயை நான் துருவி எடுத்து அதில் போட்டுருக்கிறேன். தேங்காய் போடும்போது இது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். தேங்காயிலே நம்ம மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. தலை போடுற வரையும் போட்டுட்டு இதில் கலந்து விடும்போது நம்ம மிளகாத்தூள் அந்த காட்டு போயிட்டு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். காரம் எல்லா இடத்துலையுமே சரியாக போகும். ஆல்ரெடி நம்ம உப்பு தலையிலையும் வேகும் போது நம்ம போட்டிருக்கோம், அதனால் இதில் போடும்போது கம்மியாக தான் உப்பு போடணும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா செம்ம சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை பருப்பு போட்டு பொரியல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். வாரத்துக்கு 2 டைம் என்ன, வாரம் ஃபுல்லாகவே செய்யலாம். தலை கிடைச்சா மட்டும் போதுன்ற மாதிரி ஆகிடும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வாவ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சாதத்துக்கு வச்சு சாப்பிடாம அப்படியே சாப்பிட்லாம். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.